நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 74. கோசலத்தின் அரண்மனை மிக தொன்மையானது என்றார் அக்ரூரர். அன்றெல்லாம் கங்கை வழியாக கொண்டு வரப்படும் இமயத்து பெருமரங்களே மாளிகை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. பெரும் படகுகள் என தோன்றிய மரத்தடிகளை அடுக்கி எழுப்பப்பட்ட அடித்தளம் மீது உருண்டி எழுந்த தூண்களின் மேல் கூரை உத்தரங்கள் எடையுடன் அமர்ந்திருக்கும். மரப்பட்டை கூரை கூம்பு என உயர்ந்து கருகி மலைப்பாறை குவைகள் போல நின்றிருக்கும். பண்படாத தூண்களும் மழை நீர் வழிந்து கரைந்து கருத்த பலகை பரப்புகளுமாக அவை பெருங்களிறுகள் என்று தோன்றும். அதற்கேற்ப காற்றில் அவற்றின் மர இணைப்புகள் சற்றே முணுகுவதையும் கேட்க முடியும். 7 மாளிகைகள் அரைவட்டமாக சூழ்ந்த களமுற்றத்தில் தென்மேற்கு எல்லையில் தென்னெழுத்து கொற்றவையின் கற்சிலை அமைந்த சிற்றாலயம் இருந்தது. கொற்றவை முன் உறுதிக்கோள் சடங்கு நிகழ்ந்த பின் களமாடல். விடியலில் முதற் கதிர் எழுந்தபோது இளைய யாதவரும் மூத்தவரும் நீராடி அரைத்தோலாடை அணிந்து அணிகளின்றி ஆடுகளம் சேர்ந்தனர். கோசலத்தின் பேரமைச்சர் ருத்ரசன்மர் நாங்கள் தங்கியிருந்த விருந்தினர் அரண்மனைக்கு நேரில் வந்து முறைமை சொல்லி வணங்கி இருவரையும் அழைத்துச் சென்றார். கோசலத்தின் வேலேந்திய காவலர் 30 பேர் எங்களுக்கு அகம்படி செய்தனர். விருந்தினர் அரண்மனையிலிருந்து களமுற்றம் வரை செல்லும் பாதையின் இரு பக்கமும் எங்களை பார்ப்பதற்காக கோசலத்து படை வீரர்கள் செறிந்த முகங்களென வெளி நிறைத்தனர். அன்றே இளைய யாதவர் வெல்வார் என்பது முன்னரே முடிவு செய்யப்பட்டிருந்தது. அந்நகரும் களிற்று காளைகளும் இளவரசையும் அவருக்காகவே காத்திருந்தது போல. 100 ஆண்டுகளுக்கு முன் எப்போதோ இறுதியாக அந்நகரிலிருந்து விடை பெற்று சென்ற ரகுராமன் இளைய உடல் கொண்டு மாறா புன்னகையுடன் திரும்பி வந்தது போல அவர்கள் உணர்ந்தனர். பாஞ்சாலரே, இன்று எண்ணினாலும் என் உடல் சிலிர்க்கும் நினைவு அது. ஒருவர் கூட துவாரகையின் அரசரை வாழ்த்தி குரல் எழுப்பவில்லை. அத்தனை நாவுகளும் அவரை ராமன் என்றே அழைத்தன. அவர் கால் வைத்து சென்ற இடங்களை நோக்கி கோசலத்து மக்கள் இடிந்து சரியும் மணற்கரையென விழுந்து புழுதி தொட்டு சென்னி சூடி வணங்கினர். கொற்றவை ஆலயத்துக்கு அருகே போடப்பட்டிருந்த அரச மேடையில் அரசர் நக்னஜித்தும் அவரது துணைவி சுபையும் அரியணை வீற்றிருந்தனர். சிற்றமைச்சர்களும் தளபதிகளும் படைத்தலைவர்களும் இரு பக்கமும் நின்றிருந்தனர். இருள் பெரியா நேரத்திலேயே நகரெங்கும் இருந்து ஊறி திரண்டு சூழ்ந்த மக்களால் ஆனதாக இருந்தது அவ்வெளி. அவர்களின் குரல் முழக்கம் நாங்கள் சென்ற அரண்மனை இடைநாழியின் சுவர்கள் தோறும் ஒலித்து கொண்டிருந்தது. காலையின் நிழலெல்லாம் மென் வெளிச்சத்தில் தொலைவில் தெரிந்த அவர்களின் முகங்கள் ஒவ்வொன்றும் விழிப்புள்ளிகள் துளங்கும் அளவுக்கு தெளிந்திருந்தன. யாதவர் வெளிமுற்றத்தை அடைந்ததும் அங்கு கூடி நின்ற பெருந்திரள் ஒற்றை குரலாக இளைய ரகுராமனை வாழ்த்தி எழுந்தது. மூத்தவர் என்னை நோக்கி திரும்பி, இவனை தொல்புகழ் ராமன் என்கிறார்கள் அக்ரூரரே என்றார். யார் அறிவார் என்றேன். அவர் என் தோளில் தன் பெருங்கையால் ஓங்கி அறைந்து, அவ்வண்ணமெனில் நான் யார்? அகலாது அவனை துணைத்த இலக்குவனா என்ன என்றார். நான் புன்னகைத்தேன். பலராமர் விழி திருப்பி அங்கு அலையடித்த மானுட உணர்ச்சிகளை சற்று நேரம் நோக்கிவிட்டு என்னை நோக்கி திரும்பினார். கையை என் தோளை சுற்றி வளைத்து எலும்புகள் முனக தன் விலாவுடன் இறுக்கி கொண்டு குனிந்து என் காதில், ஆமெனில் நான் நிறைவுறுவேன் அக்ரூரரே. பேருடலும் மூப்பும் கொண்டிருந்தாலும் இவன் அருகே என் உள்ளம் இளையவனாகவே எப்போதும் உணர்கிறது. இன்றனுக்கு இவன் அணுக்கப்பணி பல செய்கிறான். ஆடை எடுத்து வைக்கிறான், படைக்கலம் தீட்டுகிறான். என் பாத அணிகளை இவன் துலக்கி வைப்பதும் உண்டு. முன்பொரு முறை இளையவனாக அமர்ந்து இப்பணிகள் அனைத்தையும் இவனுக்கு நான் செய்திருப்பேனோ என்று எண்ணியுள்ளேன். பிறிதொரு பிறவியில் இவனுக்கு அணுக்கனாக பிறந்து இவ்வனைத்தையும் மாற்ற வேண்டுமென்று விழைந்திருக்கிறேன் என்றார். களமுரசு முழங்கியது. கொம்புகள் அரை கூவின. கூட்டம் முந்தி வட்டம் சுருங்கியது. இரு கைகளையும் கூப்பியபடி முற்றத்தில் நுழைந்து தன்னை சூழ்ந்து கொந்தளித்த வாழ்த்துக்களை உடலில் ஒவ்வொரு மயிர்காலாலும் ஏற்றுக்கொண்டு களத்தில் அமைந்த செம்புழுதியில் கால்கள் படிந்த தடம் மலர் இதழ்கள் என உதிர்ந்து உதிர்ந்து தொடர நடந்து மேடையை அடைந்தார் இளைய யாதவர். கோசலர் தலை வணங்கி, கோசலத்தின் பெருங்களம் தாங்களை வரவேற்கிறது இளைய யாதவரே.
தாங்கள் வெல்ல வேண்டுமென்று எனது முன்னோர் விழைக, தெய்வங்கள் அருள் செய்க என்றார். இளைய யாதவர் அவ்வாழ்த்தை ஏற்று தலை வணங்கி, இத்தருணத்தில் என் குலம் அருளிய வாழ்த்தனைத்தும் என் தோள்களில் ஆற்றலாகுக என்றார். யாதவர் இருவருக்கும் கொற்றவை ஆலயத்தில் இருந்து மலராட்டு முடிந்த மலர் இதழ்கள் கொண்டு வந்து தரப்பட்டன. அவற்றில் ஒரு செண்பகத்தை எடுத்து தன் சூரிக்குழலின் கட்டில் சொருகிக் கொண்டார் இளைய யாதவர். மூத்தவர் தன் கைகளை விரித்து தசைகளை நெகிழ்த்தி இறுக்கி பின் அமைந்து என்னை நோக்கி, அக்காளைகளை முன்னரே ஒரு முறை பார்த்து விடலாம் என்று இவனிடம் சொன்னேன். வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டான். நேற்று வந்தது முதல் இந்நகரில் வீணே சுற்றி வந்து கொண்டிருந்தான். இரவெல்லாம் சோலை நடுவே அமர்ந்து குழலிசைத்தான். இவன் எண்ணுவதென்ன என்று அறியேன் என்றார். குழலிசையை நானும் கேட்டேன் என்றேன். இப்போது அப்பெரும் களிறுகள் அவை புகுகையில் தன் குழலெடுத்து இசைத்தார் என்றால் அவை கொம்பு தாழ்த்து மண்டியிடும் என்பதில் ஐயமில்லை. பலராமர்: சினம் கொண்ட மதகளிறு அவன் இசை கேட்டு கொம்பு தாழ்த்தி செவி கோட்டி சிலைப்பதை பலமுறை நான் கண்டிருக்கிறேன். இவை என்ன இருந்தாலும் ஆயருக்குகந்த காளைகள். ஆனால் அது முறையல்ல. இங்கு களம் நின்று அவற்றை வெல்லவே அரைக்கூவல் விடப்பட்டுள்ளது என்றார். வெல்வதொன்றே வாழ்வென கொண்டவர் அவர் மூத்தவரே என்றேன். கொற்றவை ஆலயத்திலும் அருகமைந்த ஏழெண்ணையர் பதிட்டைகளிலும் காவல் பூதங்களுக்கும் கருங்கன் இயக்கியருக்கும் பூசணைகளும் கொடைகளும் முடிந்த பின்பு அரச நிமித்திகன் மேடை ஏறி வெள்ளிக்கோல் சுழற்றி நின்றான். பெருமுரசம் மும்முறை முழங்க கொம்புகள் பீரிட்டு அடங்கின. கூட்டம் அரவம் அவிந்து வண்ணச் சூழலென மாறியது. மின்னி நின்ற விழிகள் ஒவ்வொன்றும் இளைய யாதவரின் தோள்களையும் கைகளையும் இடையையும் நோக்கின. நிமித்திகன் கோசலத்தின் குல மரபையும் குடிமுறையையும் கொடி சிறப்பையும் சொல்லி குடை விரிய கோல் நிலைக்க வாழ்த்தினான். குல தெய்வங்களை வழுத்திய பின் கோசலத்து இளவரசி நக்னஜித்தியின் பிறவி நாள் சிறப்பையும் பேரழகையும் உரிய சொல்லெடுத்து உரைத்தான். அங்கு ஆன்றோர் முறைப்படியும் சத்திரிய நெறிப்படியும் மணக்கோளுக்கென களம் அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தான். 7 களிற்றுக்காளைகள் களம் கொணரப்படும். அவற்றை தன் தோள் வல்லமையால் அடக்கி வெல்பவர் இளவரசியை கொள்ளும் தகுதி படைத்தவர். அவரை கொள்ள வேண்டுமா என்று முடிவெடுக்கும் உரிமை இளவரசிக்கு உண்டு. இளவரசி அவரது தோளில் மாலையிடும்போது பாரத வருஷத்தின் 56 சத்திரிய நாடுகளும் அக்கடிமணத்தை ஏற்றுக்கொண்டன என்று பொருள். மூதாதையரும் முனிவரும் குல தெய்வங்களும் அவ்வினையை வாழ்த்துகின்றன. மங்களம் பொலியட்டும் என்று சொல்லி நிமித்திகன் வெள்ளிக்கோல் தூக்கி மும்முறை ஆட்டினான். மீண்டும் பெரும் முரசங்கள் முழங்கின. கொம்புகள் மும்முறை அரை கூவல் என ஒலித்து அடங்கின. என் விழிகளை அந்த களமுற்றத்தின் மறு எல்லையில் நாட்டப்பட்ட 2 மரத் தூண்களுக்கு நடுவே இருந்த வாடிவாயிலின் மேல் நாட்டி இருந்தேன். அங்கு எக்கணமும் தோன்றவிருக்கும் களிற்றுக்காளைகளை அதற்கு முன் என் கற்பனையால் 1000 முறை தீட்டி எழுப்பி இருந்தேன். இமயமலை முடிகளை நான் கண்டதில்லை. அவற்றை பெருங்களிறுகளின் புல் இருக்கைகள் என்று கவிஞர் நிகர்மொழி கூறியிருப்பதை கற்றிருக்கிறேன். பனிப்படலங்கள் ஒளிர வெண்காளைகள் என சிலிர்க்கும் இமய முடிகள். காலை ஒளியில் அவை பொற்கவசம் அணிந்து ஊழ்கத்தில் ஆழ்ந்து நின்றிருக்கும். மலையென புறமெழுந்த 1000 களிற்று நிறைகளாகவே இமயத்தை நான் அன்று அகம் கண்டிருந்தேன். எனவே பேரமைச்சர் தன் கையை அசைத்ததும் மறு எல்லையில் முரசு முழங்க தூண்களுக்கு 2 பக்கமும் நின்றிருந்த வீரர்கள் கைவீச ஒருவன் கொம்பு ஊதி ஆணையிட வாடிவாயிலை மறைத்திருந்த மூங்கில் படல் விலக்கப்பட்டு முதல் களிறு முகம் காட்டிய போது இமயத்தை கண்டதாகவே உணர்ந்தேன். பொன்னிற களிறு அது. பெருநாரை அலகு போல சிறிய பொன்னிற கொம்புகள் பிறையென வளைந்து ஒன்றையொன்று சுட்டி நின்றன. பரந்த நெற்றியில் சங்குமணி அணிந்திருந்தது. கரிய மூக்கு மூச்சு காற்றில் விரிந்து சுருங்குவதை அத்தொலைவிலிருந்தே அண்மையில் என கண்டேன். வாடிவாயில் முகப்பின் 2 பெருமரங்களும் 2 விழாக்களை உரசும் அளவுக்கு பேருடல் கொண்டிருந்தது. அவ்வுடலை தாங்குமோ என ஐயுறும் அளவுக்கு சிறிய முன்னங்கால்கள், உடல் எடையால் சற்றே பிளவுண்டு பொழுதி மண்ணில் ஆழ்ந்த பெரிய குழம்புகள், மரவுரி திரைச்சீலையின் அடிநெளிவுகள் என கழுத்து சதை உலைந்தது. மரக்கல துடுப்புகள் போல செவிகள் காற்றை துழாவின. பாஞ்சாலரே, அதற்கு நிகரென இன்னொரு காளையை நான் பின்னரும் கண்டதில்லை. வாடிவாயில் முகப்பில் தலை தூக்கி நின்று
தன் அச்சமற்ற விழிகளால் அங்கிருந்த பெருங்கூட்டத்தை அது நோக்கியது. பின்னால் இருந்த வீரன் அதை கோலால் தட்டி வெளிச்செல்லும்படி ஊக்கினான். ஐயுற்று தலை தாழ்த்தி புழுதியை முகர்ந்தது. அதன் தோல் சிலிர்ப்பதை தொலைவிலேயே கண்டேன். பின் அது எண்ணி முன் வலது காலை தூக்கி புழுதி மேல் வைத்துவிட்டு திரும்ப எடுத்து கொண்டது. மீண்டும் வீரன் அதை தட்டி ஊக்க அக்காலை தூக்கி வைத்து மண்ணை இருமுறை தோண்டி பின்னால் பறக்க விட்டது. தலை தாழ்த்தி குன்றென எழுந்த புல் இருக்கை சிலிர்க்க தலையை அசைத்தது. அதன் காதுகள் அடிபடும் ஒலி கேட்கும் அளவுக்கு அமைதி அங்கே நிறைந்திருந்தது. மீண்டும் வீரன் அதை பின்தொடையில் கழியால் தட்டி ஊக்க மெல்ல காலெடுத்து வைத்து களம் புகுந்தது. அதன் உடலில் தசைகள் குலுங்கி அதிர்வதை கண்டேன். புள்ளிருக்கை வலப்பக்கமாக சற்றே தழைந்து ஆடியது. வயிற்றிலும் விழாவிலும் தோல் சிலிர்த்தது. தலையை குடைந்து காதுகளை அடித்தொலி எழுப்பியது. மூச்சு சீர குனிந்து மீண்டும் புழுதியை முகர்ந்து தலை தூக்கி மதம் பரவிய விழிகளால் இரு பக்கமும் நின்றவர்களை நோக்கியது. களம் சூழ்ந்து நின்ற மக்கள் அறியாத அச்சத்தால் பின்னடைய நோக்கியிருக்கவே களம் பெரிதாகி கொண்டே சென்றது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது வெண்ணிற காளை உள்ளே வந்தது. சற்றே ஐயுற்றது போல சூழ்ந்திருந்தவர்களை நோக்கிய பின் முதற்காளையை அணுகி அதன் விழாவை முகர்ந்து உடல் சிலிர்த்து பெரும் மூச்சு விட்டது. மூன்றாவது காளை உள்ளே வந்ததும் அப்பெருங்களம் நிறைய தொடங்கிவிட்டது என்ற உணர்வை அடைந்தேன். நான்காவது ஐந்தாவது காளைகள் வந்தன. அவை அனைத்தும் ஒரே உடல் அளவு கொண்டவை. முற்றிலும் ஒன்றே போன்ற கொம்புகள். ஒரு காளை பிரிதொன்றைப் போல் அமைவது அரிதென்பது எந்த யாதவனும் அறிந்ததே. ஒன்றின் நிழல் போல பிரிதொரு காளை இருந்தது. அங்கு நிகழ்வது உண்மையல்ல, ஏதோ காவியத்தின் விவரணை என்று என்ன செய்தது. ஆறாவது காளை வந்து பிற காளைகளை நோக்காது நடந்து களமுற்றத்தை அடைந்து நின்றது. அது தன்னை வெல்லப் போகிறவன் இளைய யாதவர் என்று அறிந்து கொண்டது போல் அவரை நோக்கி ஓரடி வைத்து சற்றே தலை தாழ்த்தி மூச்சு சீறியது. இடது முன்னங்காலால் புழுதி மண்ணை கிளறி தலை தாழ்த்தி பிறை கொம்புகளை முன் சரித்து பிடரியை சிலிர்த்து கொண்டது. ஏழாவது காளை வாடிவாயிலேயே பாதி உடல் மட்டும் வெளித்தெரிய சிலை என அசைவிழந்து நின்றது. சூழ்ந்திருந்த அனைவரும் அப்போது காளைகளை நோக்கி கொண்டிருந்தனர். நோக்குகளையே தொடுகைகளாக உணர்ந்து அவற்றின் உடல்கள் சிலிர்த்து கொண்டிருந்தன. பாறையில் படிந்த பாசியின் மென்மை கொண்ட தோல், காளையொளியில் அவற்றின் தசை வளைவுகள் எண்ணெய் பூசப்பட்டவை போல மின்னின. சுழலும் வாள்களின் அசைவுகள். ஒரு காளையின் சிறுநீர் சொட்டத் தொடங்கியதும் இன்னொன்று அருகே சென்று குனிந்து அச்சிறுநீரை முகர்ந்து மெல்ல முக்காரியிட்டது. போர் முதிர்ந்த கணத்தில் பெரு வீரனின் வில்லொன்று நானொலி எழுப்பியது போல அவ்வொலி கேட்டு அங்கிருந்த அனைவர் உள்ளமும் அச்சம் கொண்டு உடல் சிலிர்ப்பதை உணர முடிந்தது. அக்கணம் நான் அச்சம் கொண்டேன். அக்களிர்களை வெல்வது மானுடர் எவருக்கும் ஆகாதென்று எண்ணினேன். இளைய யாதவர் அவற்றால் கொல்லப்படவும் கூடுமென்று எண்ணியதை இப்போது நினைவு கூர்ந்தால் புன்னகையே அடைகிறேன். ஆனால் அத்தருணத்தில் அந்த 7 கொலை விழிகளுக்கு முன் கற்பாறை போல் பருவடிவம் கொண்டு முன்னால் நின்றது. ஒன்றே போல் அமைந்த பேருடல் கொண்டிருந்தவை ஆயினும் அக்களிர்கள் 7ம் 7 உள இயல்புகள் கொண்டிருந்தன. அவ்வியல்புகள் அவற்றின் உடல் சிலிர்ப்பில், செவி அசைவில், நோக்கில், காலூன்றலில் தெரிய அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நின்றன. நான்காவது காளையின் முகம் ஒரு முறை கூட தெரியவில்லை. அதன் வால் சுழல் மட்டுமே அங்கிருந்து பார்க்கையில் தெரிந்தது. திரும்பிய காளை ஒன்றின் பின்னங்காலை கண்டபோது காளைகளின் விசை அனைத்தும் அந்த பெரும் தொடைகளிலேயே அசைவின்மை என இறுகி நின்றிருப்பதாக உணர்ந்தேன். புள்ளிருக்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக கொழுத்து சரிந்து சிறு அசைவிலேயே பொதி என குலுங்கின. ஆறாவது காளை நடன அரங்குக்கு வரும் தலைக்கோலி என உடல் குலுங்க மெல்லடி எடுத்து வைத்து மேலும் முன்னால் வந்தது. பேருடல் நலுங்க அது அணுகும் போது குழம்புகள் ஒன்றன் பின் ஒன்றென விழுந்த நேர்கோட்டை கண்டேன். புழுதியில் ஒரு செம்மலர் மாலை விழுந்தது போல் அந்த தடம் இளைய யாதவரை நோக்கி வந்து தனக்குரிய இடத்தை வகுத்து கொண்டது போல் ஒரு புள்ளியில் நின்று தலை தூக்கி அவர் மனத்தை பெற்றுக்கொண்டு துருத்தி என மூச்சு விட்டு தலையை சற்றே அசைத்தது. அதன் நோக்கை கண்டு திரும்பி நான் இளைய யாதவரை பார்த்தேன். களமிறங்கும் வீரனின் உடல் இறுக்கமும் விழி கூர்மையும் கொண்டு அம்பேற்றப்பட்ட வில்லென அவர் நின்றிருப்பார் என எண்ணினேன். அவரோ
மரக்கிளையில் நின்று தொலை தூரத்து புல்வெளியை நோக்கி இதழ்களுக்குள் பாடிக்கொண்டிருக்கும் யாதவன் போல எளிதாக அமைந்த உடலுடன் இளமைந்தனுக்குரிய தளர்ந்த தோள்களுடன் இடையில் கை வைத்து நின்றார். கனவென மயங்கிய கண்களும் புன்னகை துளிர்த்த சிற்றிதழ்களும் ஏதோ இனிய நினைவை காட்டிய அழகிய முகமும் அவர் அங்கு போர் புரிய வந்தவர் என்பதை மறந்துவிட்டாரா என மயங்கச் செய்தன. பாஞ்சாலரே, அவ்விளையவர் என்னிடம் ஆடத் தொடங்கி அப்போதே நெடுநாள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு ஆட்டத்திலும் மீண்டும் மீண்டும் இனிய முறையில் நான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தேன். தோற்பதின் பேரின்பத்தை தந்தையருக்கு அளிக்கின்றனர் மைந்தர். கள நிகழ்வு தொடங்குவதற்கான அரைக்கூவலுக்காக நிமித்திகன் தன் இடைச்சங்கை எடுத்து ஒலித்து ஓய்ந்ததும் களம் சூழ்ந்திருந்த மக்கள் அறியாது ஒருவரோடு ஒருவர் நெருங்க சுவர் உடல் செறிந்து சுருங்கி வந்தது. மூத்தவர், இளையோனே, உன் தருணம் என்றார். இளைய யாதவர் குனிந்து தமையன் கால்களை தொட்டு சென்னி சூடிய பின் ஒரு கைப்பிடி புழுதியை அள்ளி தன் இரு கைகளையும் அதில் உரசிக்கொண்டு கூர்ந்து நோக்கும் எண்ணி வைத்த வேங்கை சிற்றடிகளுமாக முன்னகர்ந்தார். அவரது ஒவ்வொரு அடியையும் தன் உடல் சிலிர்ப்பால் அறிந்தபடி 6வது களிற்று காலை அசையாது நின்றது. இங்கிருந்து பார்க்கையில் அதன் இரு விழிகளிலும் பக்கவாட்டில் இருந்தமையால் நோக்கற்ற பாறை பரப்பென முகம் தெரிந்தது. அதை அணுக அணுக இளைய யாதவரின் அடிவைப்பு விரைவழிந்தது. அதன் முகத்திற்கு நேராக 10 அடி தொலைவில் நின்று தன் இரு கைகளையும் தேள் கொடுக்குகள் போல முன்னால் நீட்டியபடி அவர் அசைவிழந்தார். பின்னால் நின்ற 5 களிறுகளும் மெல்ல திரும்பி அவரை நோக்கின. 4வது களிறு தலை தாழ்த்தி மெல்ல உருமியது. 7வது களிறு களம் புகுமென எண்ணி நான் நோக்கினேன். அது களிரா அங்கு அமைக்கப்பட்ட பாவையா என்று ஐயம் எழும்படி அது செவியை கூட அசைக்காது நின்றிருந்தது. இளைய யாதவரும் 6வது காளையும் ஒருவரை ஒருவர் நோக்கி காலமின்மையில் அவ்வாறே என்றும் இருப்பவர்கள் போல தெரிந்தனர். இருவர் உடலிலும் மூச்சு ஓடுகிறதா என்றே ஐயம் எழுந்தது. அக்கணம் ஒன்றுணர்ந்தேன். அவர்களில் எவர் முதலில் அசைகிறார்களோ அவர் தோற்பது உறுதி. போர் முடிவாவது அங்குதான். இரு உடல்களையும் ஒரே நோக்கில் அறிந்தபடி நானும் அசைவற்று நின்றேன். காளையின் விலாவும் முதுகும் சிலிர்த்தன. புள்ளிருக்கை விதிர்த்தது. அதன் செவியோ மடிந்த கழுத்து சதையோ கால்களோ அசையவில்லை. அதன் உடலுடன் தொடர்பற்றது போல கருங்குச்சம் கொண்ட குறிய வால் சுழன்று கொண்டிருந்தது. இளைய யாதவர் எழுதிய பாவையென நின்றார். பிளவரு பெருங்காலம் கணங்களாகி கணம் ஒன்றே எஞ்சி அதுவே விரிந்து நிகழ்காலம் என்றாகும் அசைவின்மை. முதல் அசைவு எவரில் எழும் என்பதில் எனக்கு ஐயம் இருக்கவில்லை. எவ்வண்ணம் எழும் என்று மட்டுமே எண்ணி நெஞ்சு எடை கொண்டு கால்கள் தெறிக்க நின்றிருந்தேன். எண்ணியிருந்த கணம் மிக அண்மையில் அணுகி விலகி மீண்டும் மிக அண்மையில் என தன்னை காட்டிக் கொண்டிருந்தது. அத்தனை எண்ணியிருந்தும் சித்தம் தவறவிட்ட சிறு கணம் ஒன்றில் காளை தலை தாழ்த்தி உருமியது. முன்வலக்காலால் மண்ணை உதைத்து புழுதி கிளப்பியது. எப்போதும் அசையாதவராக இளைய யாதவர் நின்றிருந்தார். மும்முறை தலையசைத்து செவிகளை உடுக்கென அடித்து காலால் புழுதியை அள்ளி பின்னால் செலுத்திய காளையின் உடல் காற்றேற்ற பாய்மரமென புடைத்து சற்றே பின்னால் செல்வதை கண்டேன். மறுகணம் அது விசையுண்ட பந்தென எழுந்து இளைய யாதவரை நோக்கி பாய்ந்தது. யாதவரின் உடல் ஊதப்பட்ட தழல் சுடர் என வளைந்து அதன் கொம்புகளை முழுமையாக தவிர்த்தது. மறுகணம் அவரது வலக்கை நீலச் சவுக்கு போல பறந்து காளையின் கழுத்தை சுற்றி கொண்டது. இடது கை அதன் கொம்பை பற்றியது. கால்கள் நிலம் தொடாமல் காற்றில் ஆட காளையின் கழுத்தில் உடல் தொங்க அரை வட்டம் என களத்தை சுற்றி வந்தார் யாதவர். அவரை தூக்கி வீசிவிட முயன்று உடல் விதிர்க்க கால் ஊன்றி சுழன்றது காளை. 4 கால்களையும் மண்ணில் உதைத்து காற்றில் எழுந்து பேரெடையுடன் விழுந்து தசை அதிர நின்று திமிரி முதுகுச் சிலுப்பலால் அவரை வீசிவிட முயன்றது. முறுக்கிய வாளுடன் தன் உடலை வளைத்து சுழன்று சுழன்று கொம்பை சரித்து அவரை குத்த முயன்றது. இறுகிய தசைகள் அதிர அதன் கொம்பை வலக்கையாலும் புள்ளிருக்கையை இடக்கையாலும் பற்றியபடி மண்ணில் கால்கள் உரசி கோடு இழுத்து வட்டமிட அவர் சுழன்றார். காளையின் சினம் கூட கூட அதன் உடல் எங்கும் அசைவுகளில் கட்டற்ற விரைவெழுவதை கண்டேன். அவரை தூக்கியபடி அது குளம்புகள் மிதிப்பட்டு நிலமதிர துள்ளி குதித்து களத்தை சுற்றி வந்தது. இளைய யாதவரின் கால்கள் ஊன்றவே இல்லை. அவர் காற்றில் நடந்தார். வெறும் வெளியில் நீச்சலிட்டார். பின்பொரு அறியா கணத்தில் அவரது வலது கால் நீண்டு
துள்ளி விழுந்து மண்ணை தொட்ட காளையின் முன்கால்களுக்குள் புகுந்தது. நிலை தடுமாறி சரிந்து விழா வரைந்து பேரொளியுடன் புழுதியில் விழுந்தது காளை. அதன் மேல் விழுந்த இளைய யாதவர் அப்போதும் பிடிவிடாத கொம்பை நன்கு சரித்து காலை கழுத்தை வளைத்து மண்ணுடன் இறுக்கினார். அதன் பெரும் குளம்புகள் 2 காற்றை உதைத்தன. கீழிருந்த 2 கால்களின் குளம்புகள் மண்ணை மிதித்து தள்ளின. வால் புழுதியில் அலைந்தது. விழிகள் உருண்டு சரிய மூச்சு புழுதியை பறக்க வைக்க கோல்பட்ட முரசு போல வயிறு அதிர்ந்து அது உருமியது. அதன் ஆற்றலுக்கு நிகராக அவரது மெல்லிய கைகளின் விசை நின்ற விந்தையை விழியென்று பிரிது எது சொல்லியிருந்தாலும் வீண் கதை என்றே எண்ணி இருப்பேன். அதன் கொம்பை முழு விசையாலும் வளைத்து தலையை புழுதியுடன் அழுத்தி பற்றி கொண்டார். முழு விசையுடன் அனைத்து எடையுடன் அவரை செருத்த காளை காற்று முற்றடங்கிய பின் பாய் அமைவது போல் தளர்ந்து அசைவழிந்தது. அங்கிருந்த அனைவரும் ஒரே தருணத்தில் அதை உணர்ந்தவர்கள் போல, தசரதராமன் வென்றான், கோசலத்து மைந்தன் வென்றான், வாழ்க ரகுகுலம், வாழ்க கோசலம் என்று குரல் எழுப்பினர். அக்குரலால் சீண்டப்பட்டது போல சற்று உடல் திருப்பி பின்கால் காட்டி நின்றிருந்த 4வது காளை உருமலுடன் குளம்புகளால் நிலத்தை அறைந்தபடி தலை தாழ்த்தி பாய்ந்தது. அதன் கொம்புகள் ஈட்டிகள் போல இளைய யாதவரை நோக்கி வந்தன. என்னுள் வாழ்ந்த தந்தை அலறி எழுந்த அக்கணத்தில் விழுந்த களிற்றின் கொம்பிலிருந்து பிடிவிட்டு துள்ளி எழுந்தார் இளைய யாதவர். புழுதியில் கால் அலைய பின்னால் சரிந்து கொண்டார். பிடி விலகிய 6வது காளை முன்னங்கால் உதைத்து எழுந்து கொம்பு திருப்பியது. 2 காளைகளின் கொம்புகளும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொண்டன. அக்கணத்தில் பாய்ந்து அக்கொம்புகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து இறுக பற்றி கொண்டார் இளைய யாதவர். என்ன நிகழ்கிறது என்று அறியாது 2 காளைகளும் ஒன்றையொன்று முட்டி ஒன்றின் விரைவை இன்னொன்று அழித்து தசைகள் புடைக்க அசைவிழந்தன. 2 காளைகளின் கொம்புகளையும் சேர்த்து பற்றியபடி நடுவே இளைய யாதவர் சுழல மழை வெள்ளம் இறங்கிய பெருஞ்சுழி போல 2 காளைகளும் வட்டமாக சுற்றி வந்தன. 3வது காளை அதை கண்டு முன்னங்காலை நிலத்தில் தட்டி தலை தாழ்த்தி உருமியது. பின்னர் பாய்ந்து அருகே வந்தது. மிக இயல்பாக துள்ளி 6வது காளையின் முதுகின் மேல் படுத்து புரண்டு மறுபக்கம் வந்த இளைய யாதவர் அவ்விரு காளைகளின் பூட்டிய கொம்புகளால் 3வது காளையின் கொம்பை தடுத்தார். 3 இணை கொம்புகளும் விந்தையான முறையில் ஒன்றுடன் ஒன்று சிக்கிக் கொண்டன. என்ன செய்யவிருக்கிறார் என்று சூழ்ந்திருந்த கோசலத்து மைந்தர் அனைவரும் அதற்குள் உணர்ந்து கொண்டனர். வாழ்த்தொலிகள் முரசொலி என எழுந்து சூழ்ந்தன. சுற்றி வரும் காளைகளின் குளம்புகளால் செம்புழுதி எழுந்து முகிலென காட்சியை மறைத்தது. செம்பட்டு திரையில் வரைந்த சித்திரம் அசைவது போல் தெரிந்தது. அங்கு நிகழ்ந்த அச்சுழியை பிற 2 காளைகளாலும் தவிர்க்க முடியவில்லை. முதல் காளை எச்சரிக்கையுடன் கால் எடுத்து அருகே வந்தது. சுழன்று கொண்டிருந்த 3 காளைகளின் கொம்பு மையத்தை நோக்கி அதுவே வந்து கொம்பு கோர்த்து கொண்டது. சற்று நேரத்தில் 2வது காளையும் 5வதும் வந்து அச்சுழியில் இணைந்து கொண்டன. 6 காளைகளின் கொம்புகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து உருவான மையம் பிரம்பு கூடையின் மைய பொறுத்து போலவே தோன்றியது. அதை சூழ்ந்து காளைகளின் உடல்கள் உச்சக்கட்ட விசையில் தசைகள் இறுகி நின்றிருக்க பக்கவாட்டில் கால்கள் நடக்க சுழன்றன. ஒன்றுடன் ஒன்று முற்றிலும் சமன் செய்த விசையால் பேரெடையை தூக்கும் சக்கரம் ஒன்றின் சுழற்சி போல மெதுவாக இயங்கியது. 7வது காளை அப்போதும் அதை நோக்கியபடி அங்கு நின்றிருந்தது. இளைய யாதவர் காளை கொம்புகளின் பின்னலை தன் கைகளால் இணைத்து ஒன்றாக்கி பற்றியிருந்தார். 6வது காளையின் மேல் தன் உடல் பதித்து படுத்தபடி அவரும் அச்சுழியில் வட்டமிட்டார். கண்முன் சுழன்று கொண்டிருந்த அந்த உயிர் பொறியை நோக்கி நின்றேன். அது நிகழ்ந்தபோது அக்காட்சியின் எழுச்சி என்னை ஆட்கொண்டிருந்தது. பின்னர் அதன் விந்தை என்னை சொல்லறச் செய்தது. ஒவ்வொரு காளையின் உடலும் ஒன்றுடன் ஒன்று முற்றிலும் நிகர் செய்திருந்தன. அப்போது உணர்ந்தேன், அதில் ஒரு காளை சற்று பெரிதென்றால் கூட அப்பொறியின் முழுமை அழிந்து அச்சுழற்சி உடைந்திருக்கும். ஒன்றை ஒன்று முழுமையாக நிரப்பி அவ்வண்ணம் ஒரு சக்கரமாக ஆகும் பொருட்டே உடல் கொண்டவை போல அவை சுழன்று கொண்டிருந்தன. இளைய யாதவர் தன் வலக்கையால் இடக்கச்சையை அவிழ்த்து உருவி எடுத்தார். அதை அக்கொம்புகளுக்குள் செலுத்தி மிக விரைவாக ஒன்றுடன் ஒன்று சேர்த்து பின்னி கட்டி இறுக்கினார். பின்பு அதில் ஒரு கொம்பை பற்றி நுட்பமான முறையில் திருப்ப காளைகள் கழுத்து தசைகள் இறுகி தெறிக்க விழியுருட்டி மூச்சிறைத்து தலை சரித்தன. ஒரு காளை வலியுடன் உணக மறுகணம் இடிந்து சரியும் மாளிகை போல ஒன்றன் மேல் ஒன்றாக நிலத்தில் விழுந்தன.
குளம்புகள் மண்ணையும் காற்றையும் உதைத்தன. பேருடல்கள் ஒன்றையொன்று பிதுக்கி நெரிப்பதைக் கண்டேன். கொம்புகளில் சிக்கி நிலம் விழுந்த அவை கால்கள் ஒன்றுடன் ஒன்று சிக்கி அசைவிழக்க செயலற்று மண்ணில் கிடந்தன. அக்கொம்புகள் மேல் கால் வைத்து ஏறி நின்று இரு கைகளையும் விரித்தார் இளைய யாதவர். மேடை அமர்ந்திருந்த நக்னஜித் தன்னிலை மறந்து எழுந்து இரு கைகளையும் விரித்து, கோசலராமன் வென்றான், கோசலம் வென்றது என்று கூவினார். சூழ்ந்திருந்த பெருந்திரள் களிவெறியின் உச்சத்தில் எழுந்து கை வீசி ஆடைகளை அள்ளி வீசி பறக்கவிட்டு ஆர்ப்பரித்தது. இளைய யாதவர் பாய்ந்து மறுபக்கம் சென்றார். வாடிவாயலில் அப்போதும் பாதி உடல் காட்டி நின்றிருந்த 7வது காளை முதல் முறையாக தலை தாழ்த்தி கொம்பை முன்னிட்டு அவரை எதிர்கொண்டது. அவர் அதை நோக்கி எளிய காலடிகளுடன் நடக்க, காதுகளை அடித்து கொண்டு கொம்பை குலுக்கி முன்னங்காலால் புழுதியை உதைத்து, பின்னர் நேர்பெருக்கில் வரும் படகு போல முகம் தாழ்த்தி அவரை நோக்கி பாய்ந்து வந்தது. என்ன நிகழ்கிறது என்று எவரும் அறிவதற்கு முன்னரே அப்போர் நடந்து முடிந்தது. தரையில் இடக்கால் மடித்து அமர்ந்த இளைய யாதவர் வலக்காலை நீட்டி நிலத்தை அரைந்து பாய்ந்து வந்த முன்னங்கால்களில் ஒன்றை ஓங்கி உதைத்தார். நிலை தடுமாறிய 7வது பெருங்காலை பேரோசையுடன் மண்ணை அரைந்து விரைவழியாமலே உரசி நெடுந்தூரம் பாய்ந்து சென்றது. எழுந்து அதன் மேல் பாய்ந்து விழுந்து அதே விரைவில் அதன் கொம்பையும் புள்ளிருக்கையும் பற்றி கொண்டு வலக்காலால் அதன் குழம்பை மண்ணோடு சேர்த்து அழுத்தி கொண்டார். காளையின் வால் புழுதியை அலைய, பின்னங்கால்கள் இரண்டும் காற்றில் குழம்பு துழாவ சில கணங்களிலேயே அது அடங்கியது. இளைய யாதவர் எழுந்து வாடிவாயிலை நோக்கி சென்று அதன் இரு மரத்தடிகள் மேலும் கால் வைத்து எழுந்து நின்று கை தூக்கினார். திகைத்து எழுந்த 7வது காளை அவரை நோக்கி ஏதும் விளங்காதது போல் நின்றது. காலை தரையில் உரசியபடி தலை தாழ்த்தி அவருக்கென எதையோ சொன்னது. கச்சை துணியின் கட்டிலிருந்து கொம்புகளை உருவி கொண்ட 4வது காளையும் 6வது காளையும் சற்றே நொண்டியபடி விலகி எழுந்து நின்றன. தளர்ந்த கட்டிலிருந்து கொம்புகளை உருவி எழுந்த காளைகள் கால்களை உதைத்தபடி தலையை குலுக்கி கொண்டு முற்றத்தில் சிதறி பறந்து ஒன்றை ஒன்று நோக்கி நீள் மூச்செறிந்தன. அவற்றை சுற்றி கோசலத்து மக்கள் குரல் எழுப்பி கொந்தளித்து கொண்டிருந்தனர். நிமித்திகன் அவையில் ஏறி, கோசலத்து பெருங்குடிகளே, காற்றிலென சூழ்ந்திருக்கும் குல மூதாதையர்களே, அவை கொள்ளும் தேவர்களே, தெய்வங்களே, இதோ அறிக, துவாரகையின் இளைய யாதவர் எங்கு அமைந்த கள நிகழ்வில் வென்றிருக்கிறார். கோசலத்து இளவரசியை மணக்கும் தகுதி கொண்டிருக்கிறார். அவ்வண்ணமே ஆகுக என்று அறிவித்தான். வென்றவன் கோசலத்து ராமன் என்று கூடி நின்ற அவையினர் கூச்சலிட்டனர். இளைய யாதவர் களத்தில் இறங்கி அங்கு நின்ற காளைகளை கடந்து மேடை நோக்கி வந்தார். அவரை கண்ட காளைகள் ஒவ்வொன்றும் தலை தாழ்த்தி உடல் சிலிர்த்து விழி உருட்டி விலகி கொண்டன. இந்திரநீலம் 74வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.